ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். இப்போ மணி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மணி 8:20 ஆக போகுது. ஸ்வைன் வர டைம். நைட் ஷிஃப்ட்டு ஸ்வைனுக்கு பூவா வேக வேகமாக எழுப்பி போட்டு மூஞ்செல்லாம் அலசி விட்டு பஸ்ஸு போகுது. நான் கடைக்கு போகிறேன். நைட்டு ஸ்வைனுக்கு எனக்கு சண்டை வந்து தேடி பார்க்கட்டும். எங்கே போயிட்டேன்னு சொல்லிட்டு காலையில் தூக்க முடியல. வாங்குவா வந்து ஸ்வைன் வர்ற டைம் இது. செப்பல் தானே போட்டு சொன்ன, நடந்து வாக்குவா, மழை தூக்க முடியல. அவங்க நான் போகலாம் கடைக்கு, தேடட்டும். சாப்பிடவே இல்லை. நானும் சாப்பிடல, ஸ்வைனும் சாப்பிடல. இப்போ தான் எந்திரிச்சேன். தண்ணி கூட குடிக்கல. கடையில் போயிட்டு பிஸ்கட் வாங்கிட்டு வரேன். டீ போட்டு குடிக்க போகிறேன். ரொம்ப பசிக்குது. அதான் கடை இல்லை, கடை திறந்தா இருக்கு. பிஸ்கட்டு ஏதாவது வாங்கிட்டு வந்து டீ போட்டு குடிக்கலாம். ஸ்வைன் வந்தால் அவ்வளோதான், மாட்டணும். ஸ்வைன் வரோம். மில்க் ஒன்று கொடுங்க. கடையில் பிஸ்கட் வாங்கிட்டு நாங்கள் வந்துட்டு இப்போ வீட்டுக்கு போகிறோம். ஸ்வைன் வந்துட்டு பார்த்துட்டாங்க. ஒளிஞ்சிக்கலாம்னு நினச்சேன். வந்து தேடணும், ஊருக்கு தான் போயிட்டா அப்படின்னு நினச்சேன். ஆனால் இல்லை, கடையில் நின்று அவங்க பார்த்துட்டு போயிட்டாங்க. பேசவே இல்லை. நைட்டு எனக்கு ஸ்வைனுக்கு சண்டை இல்லை, ஒரு சின்ன பேச்சுவார்த்தையில் வந்து கோச்சிக்கிட்டு நான் எந்திரிச்சு போயிட்டேன், சாப்பிடலை. அதே மாதிரியே ஸ்வைனுமே கோச்சிக்கிட்டு அப்படி சாப்பிட வச்சுட்டு அவங்களும் எந்திரிச்சு போயிட்டாங்க. ஸ்வைனுக்கு நைட் ஷிஃப்ட்டு. நைட்டு 12 மணிக்கு வேலைக்கு போயிட்டாங்க. சாப்பாடெல்லாம் அப்படியே இருந்துச்சு. நானும் எடுக்கவே இல்லை. நான் கோவத்தில் அப்படியே தூங்கிட்டேன். எந்திரிச்சு பார்த்தா தட்டில் சாப்பாடு அப்படியே இருந்துச்சு. ஸ்வைன் சாப்பிட்ருப்பாங்கன்னு நினச்சேன். அவங்க வந்து சாப்பிடலை. சரி, நம்ம ஊருக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தேன். ஆனால் வந்துட்டு சும்மா ட்ராமா பண்ணி பார்க்கலான்னு நினச்சேன். ஆனால் முடியலை. ஸ்வைன் பார்த்துட்டாங்க. கொஞ்சம் நேரம் கடையில் ஒழிச்சிக்கலான்னு நினச்சேன். சரி, நம்ம வீட்டுக்கு போயிடலாம். நான் வீட்டுக்கு தான் போகிறேன். நான் வீட்டுக்கு வந்து டீ போட்டுட்டேன். கடையில் பிஸ்கட்டு ப்ரெட்டு தான் வாங்கிட்டு வந்தேன். நான் கொடுக்க மாட்டேன். வா வா போட்டு இருக்கு, எடுத்துக்க. நான் சோறு கொடுக்க மாட்டேன், டீ கொடுக்க மாட்டேன். அவனை வந்து எடுத்துக்க. நான் டீ போட்டு வச்சுருக்கிறேன், ஆனால் கொடுக்க மாட்டேன். வந்து குடிச்சுக்கட்டும், அதுக்காக தான் டீ வச்சுருக்கேன். நான் டீ சாப்பிட போகிறேன். ரொம்ப பசிங்க, நைட்டு சாப்பிடவும் இல்லையா. நான் குடிச்சிட்டு வந்து பார்த்தேன். கிளாஸ் பாருங்கள், டீ குடிச்சிருப்பாங்களா இல்லை கீழே ஊற்றிருப்பாங்களான்னு தெரியல. கிளாஸு கவுத்துருக்கு பாருங்கள், கழுவி. நைட்டு வந்து பட்டாணி ஊற வச்சாங்க. காலையில் குழம்பு வைக்கலாம் அப்படின்ட்டு. குழம்பு வைக்கலாமா இல்லை சமைக்கலாமான்னு எனக்கு யோசனையாக இருக்குது. சமைக்கக்கூடாதுன்னு பார்க்குறேன். இப்படி நைட்டு தக்காளி சாப்பாடு தாங்க செஞ்சோம். அப்படியே இருக்குது. நாங்கள் தட்டில் போட்டு ஒரே தட்டில் 2 பேரும் சாப்பிட்டுட்ருக்கக்குள்ள தான் சண்டை வந்துருச்சு. சாப்பாடு அப்படியே இருந்தது. காலையில் தாங்க நான் எடுத்து வச்சேன். அவங்களும் எடுத்து வைக்கல, அவங்க வேலைக்கு போயிட்டாங்க. நைட்டை நான் தூங்கிட்டேன். சரி, நம்ம வந்துட்டு இங்கே பாருங்கள், தூங்குறத பாருங்கள். போத்திட்டு சமைச்சு இனிமே கொடுக்கணும். ஏன்னா நைட்டு சாப்பிடல, நைட்டு வேலை பார்த்து வந்துருக்காங்க. மனசு கேட்க மாட்டேங்குது. நம்ம சாப்பிடலனாலும் ஸ்வைனும் சாப்பிடட்டும். நான் சமைக்க தான் போகிறேன். பூவாட்ட சொல்லி எழுப்பி விட சொன்னேன். எழுப்பி விட்றா அப்படின்னேன். அவங்க பாருங்கள் விளாண்டுட்ருக்காங்க. ஏன்னா நான் எழுப்பி விட மாட்டேன். கூட இன்னும் பேசவே இல்லை, நானுமே பேசலை.
இப்போ வந்து மணி வந்து 9 மணி தாங்க ஆகுது. 9 மணிக்கு சுயன் தூங்க மாட்டாங்க. நேரமாக குளிச்சுட்டு தூங்கலை, சும்மா தான் படுத்திருக்காங்க. எனக்கு நல்லாவே தெரியும். நான் சும்மா சைகையில் போட்டேன், எழுப்பிவிடு போ அப்படின்னு சைகையில் காமிச்சிக்கிட்டு இருந்தேன். சாப்பிட்டுட்டு தான் தூங்குவாங்க. எனக்கு கேண்டீனில் அவங்க சாப்பிட்ருக்க மாட்டாங்க. அவங்க தூங்குறது 11 மணி ஆகும். நான் சாப்பிட்றேன்னா சுயனுமே சாப்பிட மாட்டாங்க. அதேமாதிரி சுயன் சாப்பிடலாம், நானுமே சாப்பிட மாட்டேன். இப்போ கொண்டு போய் நம்ம நாய்க்கிட்ட தான் கொண்டு போய் கொடுத்துட்டு வரணும். காலையில் நான் வந்துட்டு சாப்பாடு தான், நைட் ஷிஃப்ட் பார்த்துட்டு சாப்பாடு தான் செய்வேன். ஏன்னா அவங்க வந்துட்டு மதியம் சாப்பிட மாட்டாங்க, தூங்கிட்டு ஈவினிங் டைம் தான் எந்திரிப்பாங்க. அதனால் நம்ம சாப்பாடு கொடுக்குறது நல்லதான். காலையில் எதுவுமே செஞ்சு கொடுக்க மாட்டேன். பட்டாணி வந்துட்டு குழம்பு தான் வைக்க போகிறேன். குக்கரில் வேக வச்சுக்க போகிறேன். சீக்கிரம் செஞ்சு கொடுத்துடணும். ஏன்னா தூங்கிட்டாங்கன்னா எழுப்புறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் ஃபஸ்ட்டு கோச்சிக்கிடுவேன். ஆனால் நானாக தான் போயிட்டு இங்கே வழியாக நான் தான் போய் பேசுவேன். அவங்களுமே வந்துட்டு எங்கூட வந்துட்டு சமாதானம் பண்ணுவாங்க. இருந்தாலும் சமாதானம் ஆக மாட்டேன், சும்மா நடிப்பேன், அவ்வளோதான். குழம்பு வச்சுட்டேன், சுண்டல் குழம்பு. சாப்பிட எழுப்பி விடணும். பாருங்க, எழுப்புறேன், எந்திரிக்கவே இல்லை பாருங்க. நான் கேண்டீனில் சாப்பிடுறேன்னு பொய் சொல்கிறாங்க. ஒரு வழியாக எழுப்பி சாப்பிட வச்சுட்டாங்க. நானுமே சாப்பிட்டுட்டேன். நாங்கள் ஊருக்கு போகிறோன்னு சொல்லி பேகெல்லாம் எடுத்து ரெடி பண்ணினேன். இந்த மாதிரி நான் ஊருக்கு போகிறேன்னா வந்துட்டு பேசிடுவாங்க. பூவா பாருங்க, இவன் இப்போ வந்து கோச்சிட்ருக்கான். நான் அவங்கள தான் இப்போ சமாதானம் பண்ணி சாப்பிட வச்சேன். பூவா பாருங்க, கதவெல்லாம் லாக் பண்ணிட்டேன்னு கோச்சிக்கிட்டு நிற்கிறான் பாருங்க, கையை கட்டிக்கிட்டு. உங்கள் 2 பேரையும் எனக்கு சமாதானம் பண்ணுறதான் வேலையா? யாராவது என்ன சமாதானம் பண்ணுறீங்களாடா? என் சிட்டுச்சு வாடி தங்கம், என் தங்கம், என்னம்மா என்னாச்சு? கையை கட்டிக்கிட்டு அங்கிட்ட இங்கிட்ட நடந்துக்கிட்டு இருக்கு. இது வந்து ஈவினிங் எடுத்த வீடியோ பாருங்கள். பூவாவுக்கு வந்துட்டு பாப்பாவோட ட்ரெஸ்ஸு போட்டு விட்டேன். ஏன்னா எனக்கு வந்துட்டு பூவா வந்துட்டு பொம்பளை பிள்ளையாக பார்க்கணும் ரொம்ப ஆசை. முடி வந்துட்டு நம்ம அடுத்த மாதம் எடுத்துட்டோன்னா முடி இருக்காது. அப்புறம் இந்தமாரி கெட்டப்பில் நம்ம பார்க்க முடியாது. அதனால தான் போட்டு பார்த்து உண்மையிலே நல்லா இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. நம்ம பூவா வெளியே தூக்கிட்டு போனாலும் பூவா பார்க்காதவங்க யாராவது கேட்டாங்கன்னா இது பாப்பாவான்னு தான் கேட்பாங்க. ஏன்னா ஃபேஸ் கட்டு அப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. ட்ரெஸ்ஸை வந்துட்டு பூவா போடவே மாட்டான்ட்டான். ரொம்ப அழுக, அவ்வளோ அழுக, மாட்டவே மாட்டான்ட்டான். பயப்பட்டுட்டான். இந்த ட்ரெஸ்ஸை பார்த்த உடனே அவனுக்கு பயம் வந்துருச்சு. எதனாலன்னு தெரியலை. அவனோட ட்ரெஸ்ஸு மட்டும்தான் அவனுக்கு போட வந்துட்டு பழக்கமாயிருச்சு. இந்த மாதிரி பார்த்த உடனே அவனுக்கு எப்படி இருந்துருன்னு தெரியல, மாட்ட மாட்டேன்னு சொல்லிட்டான். அதனால தான் பாருங்கள், பூவோட சட்டை மேலேயே அதை நான் போட்டிருக்கேன் பாருங்கள். பாப்பாவுமே அவள் ட்ரெஸ்ஸை தரமாட்டேன்னு சொல்லிட்டா. நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி ரொம்ப அடம் பிடிச்சா. அதுக்கப்புறம் தான் எடுத்துகிட்டு வந்தா. அப்புறம் பூவா ட்ரெஸ்லாம் கழட்டியாச்சு, ஜடையெல்லாம் கழட்டியாச்சு. சுயன் பாருங்க ஜடை போட்டுட்ருக்காங்க. பூவாவுக்கு கடைக்கு தூக்கிட்டு போகிறேன், அதுக்கு தான் பூவாவுக்கு ஜடை போட்டு விட்றாங்க. ஏன்னா என்கிட்ட தலை சீவரத்தை கொடுக்கவே மாட்டேங்கிறான். சுயன்கிட்ட மட்டும்தான் தலை சீவ கொடுக்குறது. ஏன்னா நான் வலிக்கும் போல சீவுறது. ஆனால் சுயன் வந்துட்டு மெதுவாக தான் செய்வாங்க. அதனால தான். என்ன வேணும்? சப்பா வெளில போட்டு சப்பட. சரி வா. இன்றைக்கி ஒரு பார்சல் வந்துச்சுங்க. என்ன பார்சல்னால் வந்துட்டு காலில் வந்துட்டு எனக்கு வெடிப்பு மாதிரி வருதுங்க. இப்போ இது வந்து எனக்கு ஒடிசாவுக்கு போனதுக்கு அப்புறம் தான் வந்தது. அதனால் வந்துட்டு இந்த பாக்ஸில் வந்துட்டு பெடிக்யூர் டூல்ஸ் இருக்குல்ல, அதுதான் நான் வாங்கியிருந்தேன். ரொம்ப வெடிப்பாக இருக்குதுங்க. அது வந்துட்டு பித்த வெடிப்பாக என்னன்னு எனக்கு தெரியலை. ஆனால் பித்த வெடிப்பெல்லாம் எனக்கு வந்து ஆரம்பத்துலேருந்து இல்லை அது. ஆனால் அங்கே போயிட்டு ஒடிசாவில் வந்துட்டு மண்ணுனால் வந்ததா இல்லை அண்ணியோட செப்பல்லாம் நான் வாங்கி போட்டிருக்கேன். நான் அன்றைக்குமே அந்த மாதிரி வெடிப்பாக இருக்குது காலெல்லாம். அதனால தான் வந்திருக்குமோ அப்படின்னு எனக்கு டவுட்டாக இருக்குது.
அம்மா வேற என்னை பயமுறுத்திட்டாங்க, பித்த வெடிப்பு வந்துச்சுன்னா போகவே போகாது, சரியாகாது அப்படின்னு பயமுறுத்திட்டாங்க. சரி, அதனால தான் நான் வந்துட்டு ஆன்லைனில் வந்துட்டு இந்த பெடிக்யூர் டூல்ஸ் ஒன்று வாங்கியிருந்தேன். இது வந்துட்டு சார்ஜ் போட்டுட்டு லைட் எரியுது பாருங்கள். இதில் சார்ஜ் இருக்குது, சார்ஜ் இல்லைன்னா இதில் லைட்டு எரியாது. நம்மளுமே சாமி கும்பிட்டுட்டோம், காற்றடிக்கிறதுனால கொஞ்ச நேரம் கூட அந்த விளக்கெல்லாம் எரியவே மாட்டேங்குது, அப்படியே அணைஞ்சு போகுதுங்க. சின்னம்மா என்னம்மா சாப்பிடுது? வா அம்மா பாரு, பட்டையெல்லாம் போட்டுருக்கு. சாமி கும்பிட்டீங்களா? சாமி கும்பிட்டீங்களா? சாமி கும்பிட்டீங்களா? சரி, அம்மாவுக்கு தான் அப்படி தான். அம்மாவுக்கு சரியா? தரமாட்டியா? அம்மாவுக்கு தரமாட்டியா? பூவா தான் சாப்பிடணுமா? சரி, சாப்பிடு, நான் போகிறேன். டீ போடலாம் வாங்க, மணி 7 மணி ஆயிடுச்சு. டீ போடலாம். இதில் உட்காரு எருமை, உடஞ்சிட தாங்குமா? 100 கிலோ இருப்பியா? ஆ, டீ போட்டானே, நான் தான் போடணுமா? டீ போடக்கூடாதா? நீ டீ போடக்கூடாதா? அங்கே போகக்கூடாது, நெருப்பு இருக்கு, போக மாட்டான். சொல்லிட்டேன்னா வச்சுங்களேன், நெருப்பு இருக்குன்னு போக மாட்டான். அணைஞ்சு போயிட்டுன்னு சொல்கிறோம். டீ எடுத்துகிட்டு போகலாம். வாடி சாப்பியூ. ஆ ஆ இங்கே பாருங்க, இது நினச்சாப்பிடலாம் பாருங்க. இவளுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், ஒடிசாவில் வந்துட்டு இந்த மாதிரி மொட்டை அடிக்கடி போட்டுட்டே இருப்பாங்க. எங்கே போகிறா இரு, ஓடிடாத. நன்றி செய்ய சொல்கிறவளை செய்வா கரெக்டாக, அவளை புரிஞ்சுக்கிடுறா. முடியாம இருக்கு. அக்கி ஜும்மே பூத்தா என்ன என்னது தூங்கி காட்டுற மாதிரி கோன்னு என்ன பண்ணணும்? வாயத்தை உடச்சி விட்றேன். அப்பாவோட போய் தூங்க போறியா? அப்பா கூட தூங்குறது ஊமை மாதிரி சொல்லி காமிக்கிற மாதிரிங்க. காலில் வெடிப்பு மாதிரி இருக்குல்லங்க, அது போகிறதுக்கு தாங்க நான் போட போகிறேன். இப்போல்லாம் எனக்கு வந்துட்டு இந்த கால் வலிக்க ஆரம்பிக்குது, எனக்கு ஓப்பன் ஆகிட்டுங்க. அந்த வெடிப்பு வந்துட்டு கொஞ்சமாக எனக்கு ஓப்பன் ஆகுது, வலிக்குது, நடக்க முடியல. அதனால் இதை போட்டு பார்க்கலான்னு போடுறேன். இது நைட்டு தான் போடுறேன். இது வந்துட்டு ஒரு 3 டைம் போட சொல்லியிருக்காங்க. நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஆனால் இங்கே பாருங்கள், நல்லா ஸ்மூத்தாக இருக்குதுங்க. இதில் வந்து வெடிப்பு, இதில் காலில் இந்த அழுக்கு அப்படி இப்படி இருந்தால் அப்படியே ரிமூவ் ஆகுதுங்க. இதில் உள்ளார வந்து ஒரு கருப்பு கலரில் இருக்குது பாருங்கள். இது வந்து ஸ்பீடாக இருக்கிறதுக்கு ரெண்டு கலரில் வச்சுருக்காங்க, அந்த ரோல் மாதிரி இருக்கிறது. இதில் வந்துட்டு நான் பிளாக் கலர் மாற்றிருக்கேன், ஸ்பீடாக இருக்கட்டும்ட்டு. அதிலெல்லாம் வந்துட்டு தோல், அப்புறம் அந்த ஓப்பனாக இருக்கிறதுலாம் க்ளோஸ் ஆகுதுங்க உண்மையில். ஆனால் நல்லா இருக்குது, போட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இல்லைன்னா நம்ம இது சரியாகலைன்னா நம்ம வந்துட்டு ஏதாவது ஆயின்மெண்ட் வாங்கி போட வேண்டியது தான். இது சுற்றுது இல்லைங்க, அது வந்துட்டு ஸ்க்ரப்பு மாதிரி இருக்குது, நல்லா குறன்னு இருக்குது. இந்த அழுக்கெல்லாம் கண்டிப்பாக எடுத்துரும். நான் பார்லரில் பண்ணியிருக்கேன், அது வேறு மாதிரி. சார்ஜ் இல்லைன்னா அந்த சுற்றுதெல்லாம் அது சுற்றாதுங்க, ஆட்டோமேட்டிக்காக நின்றுடும். நான் வந்துட்டு ட்ரெஸ்லாம் மாட்டிக்கிச்சுங்க. ட்ரெஸ்லாம் மாட்டினோடனே அப்புறம் வந்து சுற்ற ஆரம்பிக்கலை, மறுபடியும் சார்ஜ் போட்டு மறுபடியும் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்குள்ளார பவுடர் தான் வச்சுருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. அந்த பவுடர் தாங்க வெள்ளை வெள்ளையாக வந்து வர்றது வெளியில், அந்த பவுடர் தான். சரி, ஓகே, வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கான வீடியோ அவ்வளவுதான். இந்த வீடியோ வந்துட்டு பூவாவுக்கு வந்துட்டு அடிப்பட்டதுக்கு முதல் நாள் எடுத்த வீடியோ தான். அதுக்கப்புறம் நான் வந்துட்டு இந்த பழைய வீடியோ தான் இது, இப்போ எடுத்த வீடியோ கிடையாது.
எனக்குமே சுவயனுக்குமே சண்டை நடந்துச்சுன்னா இப்படி தாங்க கொஞ்ச நேரம் தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் சமாதானம் ஆகிடுவோம், மறந்துடுவோம். சண்டை நடந்ததே சொல்லப்போனால் மறந்துடுவோம். சுவயனுக்குமே ஞாபகம் வச்சுக்க மாட்டாங்க. அப்பப்போக்கி சண்டை போட்டு அப்பப்போக்கி நாங்கள் மறந்துக்குவோம். சண்டை வராமல் இருக்கா, சண்டையும் வரும். அது சின்ன சின்ன சண்டை தான், பெரிய அளவுக்கு போகாது. நானும் சும்மா நடித்து சமாதானம் நானுமே ஆகிடுவேன், அவங்களுமே ஆகிடுவாங்க. எங்களுக்குள்ளே ஒரு இது இருக்காது. இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்து போனால் தான் கொஞ்சம் லைஃப் ஓட்டலாம். நம்மளும் பிடிவாதமாக இருக்க முடியாது. இதுக்கு முன்னாடி நம்ம இருந்திருக்கேன். நான் எங்கள் அம்மா அப்பா வீட்டிலலாம் நான் ரொம்ப பிடிவாதமாக தான் இருப்பேன். ஆனால் இதுக்கப்புறம் நம்ம பிடிவாதமெலாம் இருக்க முடியாதுங்க. பிடிவாதமாக இருந்து என்ன பண்ணுறது? நம்ம யார்கிட்ட பேச போகிறோம்? நம்ம இவங்கள்ட்ட தானே பேச போகுது, வேறு யார்ட்டையும் நம்ம பேச முடியாது. அதனால் சரி ஓகே, எங்களுக்குள்ள சண்டை இப்படித்தான். சின்ன சின்ன சண்டை நடந்து அப்பப்போயே நாங்கள் சேர்ந்துக்குவோம். அதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுவேன்னு நினச்சேன். அதான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். சரி ஓகே, இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான். வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றி நான் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.